கல்வி, அறிவு, பணம், புகழ் எல்லாமே தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கிற சுயநலமான உலகம் தாங்க இது. ஆனா இந்த உலகத்துல மத்தவங்களுக்காக வாழ்ந்த ஒரு 13 வயசு மலை கிராமத்து சிறுமியோட உண்மையான கதை தாங்க இந்த படம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குட்டி மலை கிராமம். அங்க இருக்கிற மக்களுக்கு கல்வினாலே என்னன்னே தெரியாதுங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து படிப்புங்கிற வெளிச்சத்தை கொண்டு வரா ஒருத்தி. தன் கிராமம் மட்டும் இல்லாம அந்த மலை அடிவாரத்தை சுத்தி இருக்கிற 20 கிராமங்களுக்கும் சேர்த்து ஒரு 13 வயசு பொண்ணு கல்வியை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருந்தும் அதை தப்பாக தானே பயன்படுத்துகிறாங்க. பெற்றவங்களை ஏமாத்திட்டு இதுதாண்டா என் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவும் யோசிச்ச இந்த சிறுமியோட உன்னதமான குணம் இருக்கே, அதுதாங்க இந்த படத்தோட ஆகச்சிறந்த ஹைலைட்டே. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இது கற்பனை கதை கிடையாதுங்க. 2004 தேனி மாவட்டத்தில் வாழ்ந்த பூங்கொடி அப்படிங்கிற ஒரு நிஜ மலைவாழ் சிறுமியோட உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. இன்னைக்கு 2026 18 வயசு ஆச்சுன்னா போதுங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் படிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்களை எதிர்த்து போராடி படிக்க வர பசங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனால் இப்போவே இந்த நிலமன்னா யோசிச்சு பாருங்களேன், 2000வது வருஷ காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி தாங்க நம்ம குறிஞ்சிக்கும் வயசுக்கு வந்த உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடி வந்து நான் எப்படியாவது படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த 13 வயசு சிறுமி நடத்துகிற நெஞ்ச உருக்குற போராட்டம் தாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையை சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு குட்டி மலை கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. அந்த ஊரோட பேரு தாங்க பூங்குடி. இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட 20 மலை கிராமங்கள் இருக்கு. அங்கே எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டும் வராங்க. இந்த மக்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு படிப்புனாலே என்னன்னே தெரியாதுங்க. இவங்களுக்கு பொதுவாக தமிழ் பேசவும் தெரியாது. இவங்களுக்குள்ளேயே ஒரு தனி மொழி வச்சுருக்காங்க. அதில் மட்டும்தான் பேசிக்குவாங்க. மலையில் கிடைக்கிற விளைச்சலை அடிவாரத்துக்கு கொண்டு போய் விற்று அங்கே கிடைக்கிற வருமானத்தை வச்சு ரொம்பவே சந்தோஷமாக இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கூட்டத்தில் தாங்க நம்ம கதையோட நாயகி அந்த 13 வயசு பொண்ணு குறிஞ்சி வாழ்ந்துட்டு வரா. அவளுக்கு அன்பான அப்பா அம்மா இருக்காங்க. இந்த 3 பேரும் அந்த தனி உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிக்கு ஒரு தாத்தாவும் இருக்காருங்க. அவர் தான் அந்த ஒட்டுமொத்த மலை கிராமத்துக்கே தலைவர். மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறது நம்ம குறிஞ்சியோட தாத்தா தாங்க. இந்த மக்களோட உலகம், சாமி எல்லாமே அந்த மலையை சுற்றி மட்டும்தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் அந்த மலையை ஏறி இறங்கினா மட்டும்தாங்க அவங்களால டவுனுக்கே போக முடியும். ஆனால் அப்படி அவங்க கஷ்டப்பட்டு டவுனுக்கு போனாலும் இவங்க மலை ஜாதி மக்கள்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் அங்கே ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம குறிஞ்சியும் அவங்க அப்பாவும் தேன் எடுக்கிறதுக்காக அவங்க கிராமத்திலேருந்து இன்னொரு மலைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி அவங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது பொதுவாகவே காட்டு மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி விலங்குகள் தானே அங்கே ராஜாவாக இருந்திருக்கும். அந்த காட்டுலேயும் யானை, புலி, கரடின்னு ஏகப்பட்ட ஆபத்தான விலங்குகள் இருக்குங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் இவங்க அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பாம்பை அது பாட்டுக்கு விட்டா அது வேலையை பார்த்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. நாமளா போய் சீண்டுனா தானே அது கொத்த வரும். அதே மாதிரி தான் இவங்களும் இந்த மக்கள் உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அங்கே இருக்கிற விலங்குகளும் அது உண்டு அதோட வேலை உண்டுன்னு இருக்குங்க. அப்படி அப்பாவும் மகளும் சேர்ந்து தேன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த வழியாக 2-3 பசங்க தோல் மேலே பேக் மாட்டிக்கிட்டு புது ட்ரெஸ்ஸோடு அந்த மலையை கடந்து போகிறாங்க. இவங்க எல்லாரும் எங்கப்பா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிஞ்சி ஆர்வமாக கேட்க, இவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே நம்ம குறிஞ்சி பள்ளிக்கூடம்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவியை கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமே தெரிய வருது. அந்த ஒட்டுமொத்த மலை கிராமத்துக்கு மக்களுக்கும் பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாதுங்க. அவங்க அப்பாவும் குறிஞ்சிக்கிட்ட வளர்க்குறாரு. பள்ளிக்கூடம்னா இங்கேருந்து டவுனுக்கு போய் நிறைய அறிவான விஷயங்களை கற்றுக்கிறதுமா, அங்கே படித்தா பெரிய பெரிய கவர்மெண்ட் வேலைக்கு, அரசு உத்தியோகத்துக்கு எல்லாம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை கேட்ட உடனே நம்ம குறிஞ்சிருக்கா தெரியுமா? அப்போது நீங்கள் ஏன் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஏக்கத்தோட, எங்கள் பாட்டன் முப்பாட்டன் யாருமே படிக்கலம்மா, எங்களையும் யாரும் படிக்க வைக்கல, அதனால தான் நாங்களும் இந்த மலையே கதின்னு சொல்லிட்டு இப்படியே கிடக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த குறிஞ்சி அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா நீங்கள் தான் படிக்கலை, என்னையாவது படிக்க வைங்கப்பா, நானும் அந்த பசங்க மாதிரி பெரிய அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு மனசு உருகி போகுதுங்க. கண்டிப்பாக உன்னை நான் படிக்க வைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே நம்ம குறிஞ்சிக்கு அப்படியே ஒரு சந்தோஷங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் மகனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒரு திருவிழாவுக்கு ரெடி ஆகுறாங்க. வருஷம் வருஷம் அவங்க கும்பிடுற மலைச்சாமியை நேரில் வந்து வாக்கு சொல்கிற மாதிரி குறிஞ்சியோட தாத்தா சாமியாடி அருள் வாக்கு சொல்கிறது தாங்க அங்கே வழக்கம். அப்படி ஒட்டுமொத்த மலை கிராமமும் கையில் தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு சாமியை நோக்கி கிளம்புற அந்த நேரத்தில் அங்கே திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாருங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். வந்தவர் எடுத்த உடனே அதட்டலாக கேட்குறார், யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே சாமி கும்பிடுறீங்க? கையில் தீப்பந்தெல்லாம் வச்சுருக்கீங்க,
காட்டுல ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு யாருடா பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. தலைமுறை தலைமுறையா அந்த மக்கள் பண்ணிட்டு வர்ற சாங்கிய சம்பிரதாயத்தை கூட அந்த அதிகாரி ரொம்ப திமிரா தடுத்து நிறுத்துறார். நிஜமாவே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தாங்க நம்ம கதையோட மெயின் வில்லனே. அவர் மிரட்டினதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த சாமி கும்பிடுறத அப்படியே பாதிலேயே நிப்பாட்டி வைக்கிறாருங்க நம்ம குறிஞ்சியோட தாத்தா. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுங்க. காட்டுல தீப்பிடிச்சிடணும் அந்த மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போன அந்த வில்லன் ஆஃபீஸர் பின்னால பயங்கரமான ஒரு வில்லங்க வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க. வெளிநாட்டில இருந்து வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சில இடங்கள்ல மஷ்ரூம் வளர்த்து அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது தாங்க அதை பிசினஸ். இதுக்கெல்லாம் நம்ம வில்லன் ஆஃபீஸர் ரகசியமா அப்ரூவலும் கொடுத்துருக்காரு. அவன் அப்ரூவல் கொடுத்தது கூட இங்க பிரச்சனை இல்லைங்க. ஆனா அந்த பிசினஸுக்காக இந்த மலைவாழ் மக்கள் தலைமுறை தலைமுறையா பயன்படுத்திட்டு வர ஒத்தையடி பாதையை பெரிய வேலி கட்டி அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் எதையும் மீறி உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு கம்பி மேல கரண்ட் ஷாக்கையும் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வில்லன் ஆஃபீஸரும் அந்த வெளிநாட்டுக்காரங்களும். இவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாத அந்த அப்பாவி மலைவாழ் மக்கள் வேற வழியே இல்லாம தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அந்த இரும்பு வேலிக்கு பயந்துட்டு தினமும் 12 கிலோமீட்டர் சுத்தி போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியல இந்த ஆபீசர் எவ்வளவு கேடுகட்ட சைக்கோ அப்படிங்கிறது. நாட்கள் அப்படியே நகர்ந்துட்டே போயிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம குறிஞ்சி எப்ப நம்மளை படிக்க வைப்பாங்க, எப்ப நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள பல ஏக்கம் பல கற்பனைகளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா இந்த நேரத்துல தாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம வில்லன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தூரத்துல மேய்ஞ்சிட்டு இருக்க ஒரு மானை துப்பாக்கியில டொம்முன்னு சுட்டு தள்ளுறாங்க. அந்த மேன் மேல குண்டு பட்டு துப்பாக்கி சத்தம் காடே அதிர அளவு கேட்குது. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு ஊர் பெரியவரான நம்ம குறிஞ்சியோட தாத்தா என்ன சத்தம் இது அப்படிங்கிற மாதிரி காட்டை சுற்றி பார்க்குறாருங்க. கரெக்டாக அந்த இடத்துல வில்லன் ஆஃபீஸர் நிற்கிறத நோட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே தான் அந்த ஆஃபீஸர் ஒரு கிரிமினல் மூவ் பண்ணுறாங்க. தான் சுட்ட துப்பாக்கியை மறைச்சிட்டு இந்த மான் இங்கே செத்து கிடக்குது, அப்போது இந்த மானை வேட்டையாடி கொலை பண்ணது நீதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பழியை அப்படியே நம்ம தாத்தா மேலே தூக்கி போடுறாங்க. சொல்லப்போனால் மானை சுட்டதே அந்த அயோக்கியம் தாங்க. அந்த வில்லன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? இந்த மானை நான் சுடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பெரியவர் அவனோட டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனது ஒரு பேப்பரை நீட்டி எழுதுன்னு மிரட்ட, எனக்கு தான் எழுத படிக்க தெரியாதே ஐயா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தா அப்பாவியா சொல்கிறார். ஓஹோ, எழுத தெரியாதா? அப்போ இந்த வெள்ளை பேப்பரில் ஒரு கை நாட்டை மட்டும் வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நைஸாக அவரோட கை நாட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறமா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு 4-5 சர்வேயரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கிற கிராமத்தையும் மக்களோட நிலத்தையும் அதிரடியாக அளக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்லன் ஆஃபீஸர். ஏங்க எங்கள் நிலத்தை அளக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பதறி போய் நம்ம குறிஞ்சியோட அப்பாவும் அம்மாவும் அங்கே இருக்கிற மக்களும் ஓடி போய் கேட்குறாங்க. ஆனால் அங்கே தாங்க அந்த ஆஃபீஸர் ஒட்டுமொத்த கதையும் திருப்பி போடுற மாதிரி ஒரு மரண ட்விஸ்ட் வைக்கிறான். ஏய், இந்த நிலத்தை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வித்தது யார் தெரியுமா? உங்கள் ஊர் தலைவர் அந்த பெரியவர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு அவரே கை நாட்டும் வச்சுட்டார். இனி இந்த நிலம் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசால்ட்டா ஒரு பொய் சாட்சியை தூக்கி போடுறாங்க அந்த வில்லன் ஆஃபீஸர். இதை கேட்ட உடனே நம்ம தாத்தாவுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் இடி விழுந்த மாதிரி ஒரு மரண ஷாக்குங்க. தலைவரை இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஊர் தங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்குது. பாவம் அந்த அப்பாவி தாத்தாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னே புரியலங்க. ஆனா அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த சூதுவாது தெரியாத ஊர் மக்கள் யாருமே அவரை நம்ப தயாரா இல்லைங்க. அவரை ரொம்ப கேவலமாகவும் ஏளனமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே அந்த பெரியவர் மனசு உடஞ்சு போய் தனியா உட்காந்துருக்காருங்க. அப்போதான் நம்ம குறிஞ்சி மெதுவா தாத்தா பக்கத்துல போய் உட்காந்து, ஏன் தாத்தா இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவர் கண்ணீரோட, இந்த ஊருக்காக நான் எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கிறேம்மா, ஆனா எனக்கு படிப்பறிவு இல்லாததால அந்த அதிகாரி என்னை ஏமாத்தி என் சொந்த மக்களே எனக்கு எதிராக திருப்பிட்டான். என்ன ஆனாலும் சரி தாயி, நீ கண்டிப்பா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குறிஞ்சியோட கையை பிடிச்சி ஒரு வாக்கை வாங்குறாருங்க. அந்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம குறிஞ்சியும் கண்ணீரோட சத்தியம் பண்ணி கொடுக்குறான். ஆனா கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி வருதுங்க. அவமானம் தாங்க முடியாம நம்ம தாத்தா நெஞ்சு வெடிச்சு இறந்து போயிட்டு இருக்காருங்க. ஒட்டுமொத்த ஊரே அழுதுகிட்டு இருக்க நம்ம குறிஞ்சி மட்டும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ஒரு வெறியோட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி படிச்சு ஜெயிச்சு என் தாத்தாவோட சாவுக்கு நீதி வாங்கி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுக்கிறான். கரெக்டா அடுத்த நாள் காலையில ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த 3 பசங்க தோல் மேல பேக் மாட்டிக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா? அவங்க பின்னாடி நம்ம குறிஞ்சி யாருக்கும் தெரியாம ரகசியமா போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்க பின்னாடி மலையை கடந்து போகும்போது தாங்க அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. கிட்டத்தட்ட அந்த மலை கிராமத்துக்கு கீழே அடிவாரத்துல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குங்க. அங்க நிறைய பசங்க ஜாலியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆசையா நம்ம குறிஞ்சி ஜன்ன வழியா எட்டி பார்க்க அங்க இருக்கிற ஒரு டீச்சர் இதை நோட் பண்றாங்க. நீ யாருமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அன்பா கேட்க, நான் மேலே இருக்கிற பூங்குடி மலை கிராமத்துல இருந்து வரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம குறிஞ்சி சொல்றான். நம்ம குறிஞ்சி சொன்னதை கேட்டு அந்த டீச்சர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அட பாவமே, நீ படிக்கிறன்னா தினமும் இவ்வளோ தூரம் மலையில இருந்து கீழே இறங்கி வந்து கஷ்டப்பட முடியாதுமா. அதுக்கு பெட்டர் உங்க மலை கிராமத்திலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை கொண்டு வந்தா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம குறிஞ்சிக்கு கண்ணில் ஒரு ஸ்பார்க்குங்க. அப்படியே உங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் வரணும்னா நீங்க எல்லாரும் நேரா டவுன்ல இருக்கிற கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்றாங்க. இந்த பக்கம் கட் பண்ணா வீட்டில் குறிஞ்சியோட அப்பாவும் அம்மாவும் பிள்ளைய காணணும் மரண பயத்துல பதறி போய் தேடிக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம குறிஞ்சி அந்த டீச்சரை பார்த்துட்டு நிதானமாக வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்தவ சும்மா இருக்காம தான் ஸ்கூலுக்கு போனதையும் கலெக்டரை பார்க்க போகிற பிளானையும் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் எக்ஸைட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்து, ஒரு பொட்ட புள்ளன்னா அடக்க ஒடுக்கமாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதை விட்டுட்டு படிக்கிறேன் கிழிக்கிறேன்னு ஊர் சுத்த கிளம்பிட்டான், இனிமே எங்களை மீறி எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமாக திட்டி தீக்கிறாங்க. ஆனால் நம்ம குறிஞ்சி இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்கிற ரகம் இல்லையே. நேராக அவங்க அப்பா முன்னாடி போய் நின்று, அப்பா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, நான் மட்டும் படித்தா போதாது, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நான் படிக்க வைக்கணும், எனக்காக ஒரு வாட்டி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் பேசிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக கேட்குறாங்க. மகளோட ஆசைக்காகவும் தான் அப்பாவோட கடைசி வாக்கியை நினச்சி பார்த்தா அந்த அப்பாவுக்கு மனசு உருகிடுதுங்க. கண்டிப்பாக தாய், உனக்காக நான் நேராக போய் கலெக்டரை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாதம் ஒரு வாக்கை கொடுக்குறாருங்க. சொன்னபடியே அடுத்த நாள் காலையில் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு நம்ம குறிஞ்சியோட அப்பா நேராக டவுனுக்கு போய் கலெக்டரை பார்க்க கிளம்புறாருங்க. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் வீட்டில் நம்ம குறிஞ்சி வயசுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற செய்தி அவங்க அப்பாவுக்கு கிடைக்குதுங்க. இங்கே தாங்க அந்த மக்களோட ஒரு விசித்திரமான சாங்கிய சம்பிரதாயம் குறுக்க நிற்கிது. அது என்ன தெரியுமாங்க, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவளோட அப்பா அடுத்த 7 நாளைக்கு வீட்டை விட்டோ அவங்க எல்லையை விட்டோ வெளியே போகக்கூடாது. இதனால் வேற வழியே இல்லாமல் கலெக்டரை பார்க்க போனால் நம்ம குறிஞ்சியோட அப்பா பாதிலே காரியத்தை விட்டுட்டு பதறி அடித்து ஊருக்கு திரும்பி வந்துடுறாருங்க. சரி, குறிஞ்சி வயசுக்கு வந்தாச்சுங்க. அவளுக்கு முறைப்படி அந்த சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாமே பண்ணணும்ல. அங்கே இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சூரிய பகவானுக்கும் சரி அங்கே இருக்கிற ஆண்களுக்கும் சரி யாரு கண்ணுலையும் படாதபடி நைஸா குறிஞ்சியை மறைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. நேரம் அங்கே இருக்கிற ஆத்தங்கரையிலையும் அருவிலையும் அவளை குளிக்க வச்சு பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. விதிமுறைப்படி அடுத்த 7 நாளைக்கு குறிஞ்சி வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே போகக்கூடாது. ஆனால் இந்த சாங்கியம் முடிகிற கேப்ல கிராமத்து மக்கள் அடுத்து என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? பொண்ணு வயசுக்கு வந்த கையோட அப்படியே அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை தான் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளை யாருன்னு பாவம் நம்ம குறிஞ்சிக்கே தெரியாதுங்க. ஏன்னா இவங்க ஊரில் ஒரு விசித்திரமான கல்யாண முறை இருக்குது. 4-5 கற்களை எடுத்துட்டு ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு மாப்பிள்ளையோட பேரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த கற்களை ஒரு தாம்பளை தட்டில் வச்சு பொண்ணுக்கிட்ட காட்டி ஏதாவது ஒரு கல்லை சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த தட்டையும் நம்ம குறிஞ்சிக்கிட்டையும் கொண்டு போய் நீட்டுறாங்க. ஆனால் அங்கே தாங்க நம்ம ஹீரோயின் செம மாசா ஒரு முடிவு எடுக்கிறான். எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம், நான் படிக்கணும், அதுக்கான வழியை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிவாதமாக சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே குறிஞ்சியோட அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுதுங்க. ஏய், ஊர் பெரியவங்க இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி நிற்கிறடி, எங்களையும் அவமானப்படுத்தி அவங்களே அசிங்கப்படுத்துறியா? வயசுக்கு வந்தால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம ஊர் சம்பிரதாயம், தயவு செஞ்சு எங்களை அவமானப்படுத்தாமல் நாங்கள் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி கத்தி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம குறிஞ்சி முடியவே முடியாது, நான் படித்தே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக நிற்கிறாங்க. நிலைமை கைமீறி போகிறத பார்த்தா ஊரோட தற்போதைய பெரிய தலைவர் என்ன பண்ணுறா தெரியுமா? சரிம்மா, உன் படிப்புக்காக நானே நேராக போய் கலெக்டரை பார்க்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தட்டில் இருக்கிற கல்லில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணு, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி செக் வைக்கிறார். அப்போ வேற வழியே இல்லாமல் குறிஞ்சி அந்த தட்டில் இருக்கிற ஒரு கல்லை தொடுறாங்க. ஆனால் கட் பண்ணா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த துரோகம் தெரிய வருதுங்க. அவளை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தலைவரும் ஊர்க்காரங்களும் சேர்த்து ஆடின போய் ட்ராமா தாங்க அது. தான் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து தன்னை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே நம்ம குறிஞ்சி அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுறாங்க. இனிமே இந்த ஊரில் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, நம்ம படிப்பும் பாழாயிடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட நம்ம குறிஞ்சி அன்னைக்கு நைட்டு அதிரடியாக ஒரு முடிவெடுக்கிறான். அப்பா அம்மா ஒட்டுமொத்த கிராமம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நைட்டோட நைட்டாக அந்த 13 வயசு பொண்ணு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்து தனியாக தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் காட்டை விட்டு வெளியே டவுனுக்கு வந்த நம்ம குறிஞ்சிக்கு அங்கே தாங்க அடுத்த இடி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் தாங்க. அவங்க மலை கிராமத்தில் ஒரு தனி மொழி பேசி பழகினதுனால இங்கே இருக்கிறவங்க பேசுகிற தமிழ் மொழி அவளுக்கு புரியுதே தவிர அவள் பேசுகிற மொழி இங்கே இருக்கிற யாருக்கும் புரியலை. வாய் இருந்து ஊமங்கிற கதையா தான் தேவை கூட மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாமல் அந்த சின்ன பொண்ணு டவுன்லேயே தனியாக நின்று பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கட் பண்ணால் பெத்த பிள்ளைய காணன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் துடிச்சு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவளோட ஒத்த நோக்கம் என்ன தெரியுமாங்க? எப்படியாவது கலெக்டரை நேரில் பார்த்து பேசிடணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க. ஆனால் கலெக்டரை தேடுற இந்த முயற்சியில் தங்க ஒரு வீடு இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லைன்னு அவளோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டே போகுதுங்க. வேற வழியே இல்லாமல் ஒரு கோவில் மரத்தடியில் தான் அவள் தங்கியிருக்கா. அப்படி இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் வெளுத்து வாங்குதுங்க ஒரு பயங்கரமான மழை. அந்த மலையில் ஒட்டு மொத்தமாக நனைஞ்சு போகிற நம்ம குறிஞ்சிக்கு உடம்புக்கு முடியாமல் போய் மரண ஜுரம் அடிக்குதுங்க. கண்ணு முன்னாடி எல்லாமே இருட்டாகி அப்படியே மயங்கி விழுகிறாங்க. அப்புறம் யாரோ புண்ணியவன் அவளை தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில மெடிக்கல் மாஃபியா கும்பல் உடம்புக்கு முடியாத ஏழை பெண்ணிகளோட கருமுட்டையை திருடி வித்துட்டு இருக்காங்க. நம்ம குறிஞ்சியோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவளோட கருவை திருடவும் அந்த கும்பல் பிளான் பண்ணுது. இதை எப்படியோ மோப்பம் முடிச்ச நம்ம குறிஞ்சி பயங்கரமாக டென்ஷன் ஆகி இங்கே இருந்தால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இருந்து தப்பிக்க நைஸாக ஓட வைக்கிறான். ஆனால் வீதி அவளை சும்மா விடுமா? பதட்டத்தில் ரோட்டை கடக்க போக திடீர்னு ஒரு கார் வந்து நம்ம குறிஞ்சி மேலே பயங்கரமாக மோதி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. ரத்த வெள்ளத்தில் மிதத்துன்னு இருக்க நம்ம குறிஞ்சியை அள்ளிட்டு போய் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க.
பொண்ணு யாரு, எந்த ஊர்னு எதுவுமே தெரியாதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தலகால் புரியாம பதறி போய் நிக்கிறாங்க. அங்க ஐசியூல நம்ம குறிஞ்சிக்கு காத்து வீசுற மாதிரி உயிர் மூச்சு பிச்சு உதறிட்டு இருக்குங்க. கரெக்டா அந்த நேரத்துல தாங்க நம்ம கலெக்டருக்கு ஒரு அவசர ஃபோன் கால் வருது. சார், ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணு ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ பேசுற பாஷை இங்க யாருக்குமே புரியல சார். ஆனா அந்த மயக்கத்திலையும் கலெக்டரை பார்க்கணும்னு உங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கலெக்டருக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகி உடனே குறிஞ்சியை பார்க்க கிளம்புறாருங்க. இங்கதான் கதையில ஒரு மாசான என்ட்ரி. அந்த கலெக்டர் வேற யாருமே இல்லைங்க, நம்ம அருள்நிதி தான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம குறிஞ்சியை பார்த்த அருள்நிதி, நீ யாருமா, உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமா விசாரிக்கிறார். அது மட்டும் இல்லாம அவளுக்கு தேவையான அத்தனை பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் அவரே முன்னாடி நின்று அரேஞ்ச் பண்ணி தராருங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம குறிஞ்சி கண்ணு முழிக்குதுங்க. அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே அருள்நிதி டைரக்டா அவகிட்ட போய் ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறாருங்க. உனக்கு என்னம்மா ஆச்சு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நடந்த உண்மையெல்லாம் கேட்க நம்ம குறிஞ்சியும் மெல்ல மெல்ல வாய் திறந்து எல்லாத்தையுமே கொட்டுறான். அப்பதான் நம்ம கலெக்டர் அருள்நிதிக்கு ஒட்டுமொத்த கதையுமே புரிய வருது. அட பாவமே, இந்த சின்ன பொண்ணு படிப்புக்காகவும் தன் கிராமத்து மக்களோட கல்விக்காகவும் மட்டும்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி நெகிழ்ந்து போறாருங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, சரிம்மா, உங்க அப்பாவும் அம்மாவும் இப்போ எங்க இருக்காங்க, அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி அருள்நிதி விசாரிக்க அப்போதான் அந்த பேரிட்டி தெரிய வருதுங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, ஒரு வில்லன் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அவனால் குறிஞ்சியோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அதே சமயம் அந்த வில்லன் ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் இப்போ உயிரோட இல்லைங்கிற விஷயம் அருள்நிதிக்கு தெரிய வருதுங்க. ஆனால் இப்போதான் ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்க சின்ன பொண்ணு குறிஞ்சிக்கிட்ட இந்த துயரமான செய்தியை சொன்னா அவளால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாருங்க நம்ம கலெக்டர். அதனால இந்த உண்மையை அவகிட்ட இருந்து ரகசியமாக மெயின்டைன் பண்ண முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அனாதையை நிற்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு கலெக்டரா இல்லாமல் ஒரு நல்ல அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு தேவையான எல்லா வசதியும் பாதுகாப்பையும் முன்னாடி நின்று செஞ்சு தராருங்க. அருள்நிதி அவளை ஸ்கூல்ல சேர்க்க பார்க்க அங்கதான் நம்ம குறிஞ்சி ஒரு மாசான முடிவு எடுக்கிறான். நிஜமாவே ஒரு பெரிய மனுஷ மாதிரி அவ பேசின பேச்சை நான் கூட எதிர்பார்க்கலங்க. கலெக்டர் சார், நான் சுயநலமா நான் மட்டும் படிச்சு பெரிய ஆளாகணும்னு இங்க வரல. என் மலை கிராமத்துல இருக்கிற என் மக்கள், என் கூட பிறந்த பசங்க எல்லாருமே படிக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த படிப்பை நீங்க தான் உருவாக்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருள்நிதிக்கிட்டே ஒரு மாசான மனுவை கொடுக்குறாங்க. இந்த 13 வயசு பிள்ளையோட லட்சியத்தை கேட்டு நம்ம கலெக்டர் அருள்நிதிக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போகுதுங்க. உடனே ஆக்ஷன்ல இறங்குற நம்ம கலெக்டர் தான் ஒட்டுமொத்த ஆபீசர் டீமையும் கூட்டிட்டு அந்த மலை கிராமத்தை நோக்கி அதிரடியாக கிளம்புறாருங்க. அடுத்து என்ன, கிராமத்துக்கு போய் ஸ்கூல் கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அருள்நிதியோட கார் அந்த ஊர் எல்லையில வந்து நின்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காரை முற்றுகையிட்டு பயங்கரமா ஏச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம கலெக்டருக்கு அந்த அதிர்ச்சியான உண்மை புரிய வருதுங்க. அந்த மக்கள் ஏன் அப்படி கோவப்பட்டாங்கன்னா, டவுனுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேல மலை ஏறி இறங்கி தான் போகணும். ஒரு சின்ன உதவிக்கோ படிப்புக்கோ அந்த மக்கள் எவ்வளவு பெரிய நரகத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அருள்நிதி அங்க நேர்ல பார்த்து புரிஞ்சுக்கிறாருங்க. நம்ம குறிஞ்சி வழிகாட்டி கூட்டிட்டு வந்ததுனால அந்த மலை கிராமத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் கண்ணால பார்த்த நம்ம கலெக்டர் அருள்நிதி சும்மா இருப்பாராங்க. உடனே அதிரடியா ஆக்ஷன்ல இறங்குறாரு. நேரா ஏரியா எம்எல்ஏ கிட்ட பேசி ஸ்பாட்லேயே ஒரு அரசாங்க உத்தரவை பாஸ் பண்றாருங்க. இந்த ஊருக்கு உடனே ஒரு ஸ்கூலும் அந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு தகுதியான டீச்சரும் இப்பவே வேணும் அப்படிங்கிற வரை மாசா ஆர்டர் போடுறாருங்க. கலெக்டர் அருள்நிதி ஆர்டர் போட்டா மட்டும் போதுமாங்க, அங்கதாங்க நம்ம சிஸ்டத்துல இருக்கிற அடுத்த பெரிய தலைவலி ஆரம்பமாகுது. அந்த மலை கிராமத்துக்கு போய் பாடம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த டீச்சரை கூப்பிட்டாலும் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு மறுக்கிறாங்க. ஆளை விடுங்கடா சாமி, அந்த மக்கள் இருக்கிற காடு பயங்கரமான ஏரியா, அங்க ஏகப்பட்ட கொடூரமான காட்டு மிருகங்கள் இருக்கு, நாங்க ஏன் அங்க போய் எங்க உயிரை விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த அப்பாயின்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்க. எந்த டீச்சரும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம கலெக்டர் அருள்நிதி அப்படியே யோசனையில ஆழ்ந்து போறாருங்க. நம்ம குறிஞ்சிக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, அந்த 13 வயசு பொண்ணு தனக்காக மட்டும் இல்லாம தான் ஒட்டுமொத்த கிராமத்துக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வந்திருக்கா. அவளோட அந்த அசாத்திய துணிச்சலோட கம்பேர் பண்ணி பார்த்தா நாம பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அருள்நிதிக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் உத்வேகமும் ஒன்னா சேர்ந்து வெடிக்குதுங்க. அங்கதான் நம்ம கலெக்டர் அருள்நிதி ஒரு விஸ்வரூப முடிவை எடுக்கிறாருங்க. என் பதவியை வேண்டாம், அந்த பந்தாவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கலெக்டர் போஸ்டையும் தூக்கி ஓரம் வச்சிடறாருங்க. அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்குக்காக நானே நேரம் அந்த மலை கிராமத்துக்கு போய் டீச்சரா மாறி அங்க இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியா களத்துல இறங்குறாரு. ஒரு கலெக்டரா இருந்தவர் இப்போ அந்த ஏழை மலை கிராமத்து பசங்களுக்கு கரும்பலகையும் சாக்கையும் கையில எடுத்து டீச்சரா மாறி பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பல வருஷங்களுக்கு அப்புறம் டைம் லேப்ஸ் காட்டுறாங்க. அன்னைக்கு நாம பார்த்தோமே, அந்த 13 வயசு சின்ன பொண்ணு குறிஞ்சி இன்னைக்கு அதே டவுன்ல கம்பீரமா ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா கெத்தா வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்ம அருள்நிதி கலெக்டர் பதவியை தூக்கி போட்டு வந்த விதைச்ச ஒரு விதை இன்னைக்கு அந்த மலை கிராமத்தையே டோட்டலா மாத்திருக்குங்க. அந்த ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ்னு பெரிய பெரிய லெவலுக்கு வளர்ந்து நிக்கிறத ஸ்கிரீன்ல காட்டும்போது நிஜமாவே நமக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. கிளைமேக்ஸ்ல ஒட்டுமொத்த மக்கள் அண்ட் மீடியா முன்னாடி நம்ம அருள்நிதி மைக் பிடிச்சு ஒரு எமோஷனல் ஸ்பீச் கொடுக்குறாருங்க. இந்த வெற்றி என்னோடதோ இல்ல குறிஞ்சியோட ஏதோ மட்டும் கிடையாது, இது நம்ம ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி.
நம்மளால யோசிக்கவே முடியாத ஒரு விஷயத்த அன்னைக்கு ஒரு 13 வயசு பொண்ணு தான் குடும்பத்தையும் கிராமத்தையும் தாண்டி வந்து சாதிச்சு காட்டியிருக்கா. இன்னைக்கு இத்தனை பேர் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நம்ம குறிஞ்சி மட்டும்தான். அந்த முழு பெருமையும் நம்ம குறிஞ்சிக்கு மட்டும்தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அருள்நிதி அந்த பொண்ணுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்க ஒட்டுமொத்த தேட்டரை கைத்தட்டல அது இருக்கு. இதோட இந்த நெகிழ்ச்சியான படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஆனா இங்க தாங்க படத்தோட ஆகச்சிறந்த ஹைலைட்டே இருக்கு. இது ஒரு உண்மை கதை அப்படிங்கிறதால எண்டு கார்டில் நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற மலை கிராமங்கள்ல இருந்து வந்து எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு படிச்சு பெரிய லெவல்ல சாதிச்ச நிஜ மனிதர்களோட போட்டோஸ் அவங்களோட விவரங்களையும் டீட்டெயில்ஸாக காட்டுறாங்க. இந்த அருள்வான் படத்தோட முழு கதையை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.